Hi, welcome to holisticinvestment.in. Reliance Nippon Life increasing money back planல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பாலிசி உங்களோட எவால்விங் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காக இதுவும் சேர்ந்து அடாப்ட் ஆகி க்ரோ ஆகி உங்களுக்கு தேவையான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் ஃபர்ஸ்ட் இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான்-லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸே பார்த்தீங்கன்னா உங்களோட என்டையர் பாலிசி டேர்முக்கு நீங்கள் லைஃப் கவர் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரீமியமை நீங்கள் ஒரு லிமிட்டட் பீரியட், அதாவது ஒரு 7 இயர்ஸ்க்கு பே பண்ணலாம். இல்லை பாலிசி டேர்ம் முழுக்கவும் நீங்கள் வந்து ப்ரீமியம் பே பண்ணலாம். அண்ட் எவ்ரி 3 இயர்ஸ் தேர்ட் பாலிசியோட எண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 இயர் இவங்க கேரண்டீட் மணி பேக் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அண்ட் ஈச் பே அவுட்டில் உங்களோட மணி பேக் பெனிஃபிட் இன்க்ரீஸும் ஆகுது. அண்ட் லம்சம் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது ஒரு பாலிசி டேர்ம் எண்டில் உங்களுக்கு பாலிசி ஹோல்டராக அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் உங்கள் லைஃப் கவர் ப்ரொடெக்ஷனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னா நீங்கள் ரைடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சம் அஷூர்ட் அமௌண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸட் டிஸ்கவுண்ட்மே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் இல்லை ரிசீவ் பண்ணுற பெனிஃபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இன்கம் டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகிற மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட்ஸுமே அவைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெத் பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கொடுக்கப்படுறது தான் டெத் பெனிஃபிட். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 2 ஆப்ஷன் பார்த்தீங்களா, டெத் பெனிஃபிட் கீழே, அதாவது சம் அஷூர்ட் ஆன் டெத் இல்லைனா 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம் பேட். இந்த 2 ஆப்ஷனில் எது டேட் ஆஃப் டெத் அப்போ ஹையஸ்ட் இன் வேல்யூவில் இருக்கோ அதுதான் வந்து நாமினி லீகல் இருக்கு டெத் பெனிஃபிட்டாக கொடுக்கப்படும். மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் பாலிசி மெச்சூர் ஆகும்போது அவருக்கு கிடைக்கப்படுற ஒரு பெனிஃபிட். இது வந்து கேரண்டீட் சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டி எவ்வளோ இருக்கும்னா இது கம்ப்ளீட்லி பேஸ் சம் அஷூர்டோட ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. இல்லை மணி பேக் பெனிஃபிட்டுமே இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த தேர்ட் பாலிசி இயர்லேருந்து உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் மிடில் அவங்க ரெகுலர் இன்டர்வல் இப்படி பே பண்ணுவாங்க. ஒரு இப்போ 3னா 6th இயர் 9th இயர் 12th இயர் அந்த மாதிரி. ஸோ இது எப்படி அவங்க பே பண்ணுறாங்க இந்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அவங்க பேஸ் சம் அஷூர்டோட ஒரு பர்சன்டேஜ் தான். இந்த பர்சன்டேஜ் வந்து எந்த பாலிசி இயரில் இருக்கீங்களோ அது பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ இதில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்டேஜ்ன்றது இந்த பாலிசியோட சரண்டர் வேல்யூவோட 80% வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்கலாம். அண்ட் கவரேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் ரைடர்ஸுமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ளெக்சிபிளான ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஆனுவல், செமி ஆனுவல், குவார்டர்லி இல்லை மந்த்லி பேமெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி பே பண்ணலாம். அண்ட் ஹை சம் அஷூர்ட்க்கு டிஸ்கவுண்ட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்ன்றது இதில் கொடுக்கப்படுற லைஃப் கவரேஜ் இன்அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற பாலிசி டேர்ம் இல்லை ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் ரெண்டுத்துலையுமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டின்றது அவ்வளவா இல்லை. அண்ட் இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி லோ தான். அண்ட் இதில் நம்மளுக்கு வர இந்த மணி பேக் பெனிஃபிட்ன்றது வர கேஷ் பே அவுட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆக்சுவல் ஃபினான்ஷியல் நீடை கவர் பண்ணுற அளவுக்கு இருக்குமான்றது தெரில. அண்ட் மணி பேக் பெனிஃபிட்டை டிஃபரும் பண்ண முடியாது, போஸ்ட்போனும் பண்ண முடியாது. இது எல்லாமே ஒரு ட்ராபேக் தான் இந்த பாலிசியில். இதெல்லாம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமான்னு பார்த்து தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்ற முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம இப்போ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த பாலிசியோட ஐஆர்ஆர் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை இவங்க பாலிசி ப்ராஷரில் மென்ஷன் பண்ணியிருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு பாலிசி ஒர்த் இன்வெஸ்டிங்காக இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதே இந்த ஐஆர்ஆர் ரிட்டர்ன் வச்சு தான். எவ்வளோ நம்ம கையில் ரிட்டர்ன் வச்சு வரும் அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். அதனால ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் செனாரியோக்காக அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 30-year-old மேல் வந்து இந்த பாலிசியை சூஸ் பண்ணுறாங்க. சம் அஷூர்ட் 10 lakhs. பாலிசி டேர்ம் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே 15 years. ஆனால் ஆனுவலாக அவங்க கட்ட போகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1,11,810 rupees. இப்போ த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் அவங்களுக்கு மணி பேக் பெனிஃபிட்டுமே அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. லைக் 1 lakh, 2 lakh, 3 lakhs இல்லை 5 lakhs அப்படின்னு ஒரு 3 year இன்டர்வலில் ரிசீவ் பண்ணிகிட்டே வராங்க. அண்ட் அடிஷ்னலி மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் பாலிசி டேர்ம் எண்டில் 10 lakh rupees அவருக்கு கிடைக்குது. இப்போ இந்த பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் வச்சு இந்த கேஷ் ஃப்ளோவோட ஐஆர்ஆரை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 4.50% வருது. ஸோ இப்போ இந்த பிளான் வந்து நம்மளுக்கு கேரண்டீடாக ஒரு ரெகுலர் பே அவுட் கொடுத்தாலுமே அந்த ரிட்டர்ன் கடைசியில் நம்மளுக்கு வர ரிட்டர்ன் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா அண்டர்வெல்மிங்காக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அப்பீலிங்கான ரிட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பீரியாடிக்காக நம்மளுக்கு வர பே அவுட்மே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் எக்ஸ்பென்ஸ் கவர் பண்ணுற மாதிரி வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இது சொல்ல போனால் இன்னொரு அன்னெசரி ஸ்பெண்டிங் என்கரேஜ் பண்ணுற மாதிரியான அமௌண்ட் தான் சொல்லலாம். அண்ட் இதில் வர சம் அஷூர்டுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட
ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்ஸை அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்மில் நம்ம ஒரு பிளானில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட்க்கு கூட விட கம்மியாக நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா சேவிங்கோட பர்பஸே இது டிஃபீட் பண்ணிடுது. ஸோ இந்த லோ ரிட்டர்ன் அந்த ரெகுலர் பே அவுட்டோட லிமிட்டட் இம்பேக்ட் எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா இந்த பிளான் ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியல் சாய்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த பிளானோட ஒரு சிமிலர் கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் வச்சு நம்ம மற்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை விட அது இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படின்ற ஒரு அனலைசிஸ்க்காக தான். ஸோ பட் இதில் நம்ம பண்ண போகிற ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனித்தனியாக வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சூரன்ஸ்ன்ற வரப்போ நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துப்போம். ஸோ லைஃப் கவரேஜ்க்காக இதில் நம்ம சம் அஷூர்ட் சிமிலராக அந்த பாலிசிக்கு இருக்கிற மாதிரி 10 lakhs. ஆனால் இதுலேயுமே 15 year பாலிசி டேர்ம் தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து ஆனுவல் ப்ரீமியம் இங்கே நம்ம கட்டுறது ஜஸ்ட் 20,100 தான். அங்கே 1 lakh மேலே நம்ம ப்ரீமியம் கட்டணும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வருஷம் 91,710 rupees நம்மளால் சேவ் பண்ண முடியுது. இதை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் சூஸ் பண்ணலாம். இப்போ பிபிஎஃப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பேக் ஃபண்ட், உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அண்ட் அண்டர் செக்ஷன் 80C உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. பட் நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லைக் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் ELSS. இதுலேயுமே ஹிஸ்டாரிக்கலி அதோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அதோட ஆவரேஜ் ரிட்டர்னை விட அது அவுட் பர்ஃபார்மே பண்ணியிருக்கு. சப்போஸ் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அட்லீஸ்ட் ஒரு லாங் டேர்ம் பீரியட் 7 to 10 years மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம இதில் ELSS மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனில் இந்த எக்ஸாம்பிளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படி பார்த்தோன்னா இப்போ ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் இன்க்ரீசிங் மணி பேக் பிளானோட கேஷ் பே அவுட் மேட்ச் பண்ணுற மாதிரி இதுலேயுமே நம்ம வந்து விட்ராவல் வந்து எடுத்திருக்கோம். லைக் ELSS ஃபண்ட்லேருந்து விட்ராவல்ஸ் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டே வந்தோம்னா ஒவ்வொரு விட்ராவலுக்குமே கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அக்கௌண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி 15 years கழிச்சு இதோட ஃபைனல் ப்ரீ டேக்ஸ் வேல்யூ 15.36 lakhs, போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 14.81 lakhs. இதோட கம்பைன்ட் IRR தான் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ப்ளஸ் ELSS இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பைன்ட் IRR பார்த்தீங்கன்னா 7.78% வருது. அண்ட் இதோட விட்ராவல் பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் இன்க்ரீசிங் மணி பேக் பிளானோட மிரர் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பட் இந்த பீரியாடிக் விட்ராவல் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை விட ஹையர் கார்பஸ் வந்து பில் பண்ணியிருக்கலாம் அண்ட் அதுலேருந்து இன்னும் ஹை ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு லைஃப் கோல், ஒரு லைஃப் ஃபினான்ஷியல் கோலுக்காக நீங்கள் பிளான் பண்ணும்போது ஜென்ரலி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களோட இன்சூரன்ஸை செப்பரேட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் எஃபெக்டிவாக தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ரிலையன்ஸ் பிளான்லேருந்து வர மணி பேக் பிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கேஷ் பே அவுட் டிபெண்ட் பண்ணி உங்கள் லைஃப் ஃபினான்ஷியல் கோல்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் இப்போவே அனலைசிஸில் பார்த்தீங்க ஒரு டிசைரபிள் அவுட்கம் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன நம்ம அனலைசிஸோடது, ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் இன்க்ரீசிங் மணி பேக் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் கேரண்டீட் கேஷ் பே அவுட் கொடுக்குது அலாங் வித் லைஃப் கவரேஜ். த்ரூ அவுட் த பாலிசி டைம் உங்களுக்கு லைஃப் கவரேஜும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் கொடுக்குற கேஷ் பே அவுட்டாக இருக்கட்டும் இல்லை லைஃப் கவரேஜ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு இன்வெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்பீலிங்காக இல்லை. ஸோ இது ஒரு மீடியாக்கர் மணி பேக் பிளான் அப்படின்னு சொல்லலாம். இதில் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மாக இருக்கட்டும், பாலிசி டேர்மாக இருக்கட்டும், இல்லை மணி பே அவுட் பெனிஃபிட்டாக இருக்கட்டும், இது அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் இல்லை. அண்ட் இந்த கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் கொஞ்சம் அப்பீலிங்காக இருந்தாலுமே அதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி லோ தான். அண்ட் மணி பேக் பெனிஃபிட்லேருந்து வர பே அவுட்மே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு அன்னெசரி ஸ்பெண்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அடிஷ்னலி இதில் இருக்க சம் அஷூர்டுமே ஒரு ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு இல்லை, அடிக்குவேட்டாக இல்லை. அதனால ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த பிளான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மீட் பண்ணலை. அண்ட் ஒரு ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கிறதுனால இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கலாம். இதோட கீ ட்ராபேக்கே பார்த்தீங்கன்னா இந்த மணி பேக் பெனிஃபிட்டும் நம்மளோட ஆக்சுவல் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு இருக்கிற மிஸ்மேட்ச் தான். இந்த மிஸ்மேட்சை நம்ம தவிர்க்கணும்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ், நம்ம டைம் ஹாரிசான் இல்லை நம்ம ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நம்மளே கஸ்டமைஸ் பண்ணுறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் லைஃப் கவர்னு வரும்போது ஒரு ப்ரீமியம், ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஹை கவரேஜ் அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் உங்கள் ஃபேமிலியை உங்கள் ஆப்சன்ஸில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த சம் அஷூர்ட் சூஸ் பண்ணுறது மட்டும் அந்த பாலிசியில் உங்கள் லைஃப் கோல்ஸ் இல்லை ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸ், லயபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிங்கனாலே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை இப்படி நீங்கள் தனித்தனியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணும்போது இன்னும் லாங் டேர்மில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்.
உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.